குட்டி கதை. ஒரு பெரிய காடு இருந்துச்சாம். அந்த காட்டுல நிறைய விலங்குகள், நிறைய பறவைகள் இருந்துச்சாம். அப்போ ஒரு நாள் அந்த காட்டுல காட்டுத்தீ பரவ ஆரம்பிச்சிருச்சு. பயங்கரமா பத்தி எரியுது காடு. அப்ப காட்டுல இருக்க விலங்குகள் எல்லாம் அடிச்சு புடிச்சு தன்னோட உயிரெல்லாம் காப்பாத்துறதுக்கு காட்டை விட்டு ஓடுதுங்க. ஆனா அங்க ஒரு குட்டி சிட்டுக்குருவி வாழ்ந்துட்டு இருக்கு. சிட்டுக்குருவினா ரொம்ப குட்டியா இருக்குமா? அது அங்க வாழ்ந்துட்டு இருக்கு. அது விலங்குகளை பார்த்து ஓடாதீங்க, வாங்க காட்டை காப்பாத்தலாம், அந்த குளத்துல இருந்து தண்ணி எடுத்து இறைச்சு தீய அணைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுது. ஆனா மத்த விலங்குகள் எல்லாம் அந்த சிட்டுக்குருவியை பார்த்து சிரிச்சுட்டு, உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு, இவ்ளோ பெரிய தீ விபத்து, இதை நம்மனால எப்படி சரி பண்ண முடியும், அணைக்க முடியும், நீ தயவு செஞ்சு எங்க கூட வந்துரு, இல்லைன்னா நீயும் காட்டோட சேர்ந்து அழிஞ்சிருவ அப்படின்னு சொல்லிட்டு இதுகெல்லாம் ஓட ஆரம்பிச்சிருச்சு. ஆனா அந்த சிட்டுக்குருவி ஓடல. ஓடாம அங்கேயே இருந்து தன்னோட குட்டி அழகால போய் அந்த குளத்துல இருந்து தண்ணி எடுத்து வந்து தீ மேல போட்டுட்டே இருந்துச்சாம். விடாம அதை பண்ணிட்டே இருந்துச்சாம். இது எல்லாம் பார்த்துட்டு இருந்த விலங்குகளுக்கு ஒரே ஆச்சரியம், சிரிப்பும் தாங்க முடியலையாம். உனக்கு என்ன பைத்தியமா, இத்தினூண்டு அழக வச்சு கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி எடுத்துட்டு வரியே, இது அணையுமா அப்படின்னு கேட்டுச்சான். அப்போ அந்த சிட்டுக்குருவி சொல்லுச்சான், இது இந்த தீ விபத்துல இருக்க அந்த தீ நான் கொண்டு போற தண்ணினால அணையுமோ அணையாதோ அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனா நான் என்னால முடிஞ்ச அளவுக்கு முயற்சி செய்வேன். ஏன்னா இதுலதான் நான் வாழ்ந்திருக்கேன். இது எனக்கு தங்குறதுக்கு இடம் கொடுத்துருக்கு, சாப்பிட்றதுக்கு சாப்பாடு கொடுத்துருக்கு. ஸோ நான் என்னால முடிஞ்ச அளவு முயற்சி செய்வேன் இதை காப்பாத்துறதுக்கு. இல்லையா, அதோடயே சேர்ந்து நானும் அழிஞ்சு போயிடுவேன். அதுதான் அறம் அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்பதான் மற்ற விலங்குகளுக்கும் இந்த குட்டி சிட்டுக்குருவியே அறத்தை ஃபாலோ பண்ணுது அப்படின்னா நம்மளும் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விலங்குகளும் சேர்ந்து அந்த குளத்துல போய் தண்ணி எடுத்து வந்து தீ மேல எல்லாம் ஊதி இருக்குதுயா. என்ன ஆச்சரியம் பாருங்க, அவ்வளோ பெரிய காட்டு தீ அணைஞ்சிடுச்சு. ஸோ அறம் அப்படிங்கிறத நம்ம எல்லாருமே ஃபாலோ பண்ணுங்க. எந்த ஒரு பிரச்சனையை கண்டு நம்ம ஓடக்கூடாது. எந்த ஒரு நல்ல விஷயமா இருந்தாலும் இன்னொருத்தங்க சப்போர்ட்டுக்கு வருவாங்க, வரட்டுமே அப்படின்றலாம் இருக்கக்கூடாது. நமக்கு தெரியும் இல்லையா, ஒரு ஒரு இதனால நம்ம பயனடைஞ்சிருப்போம். ஸோ நமக்கான அறத்தை நம்ம ஃபாலோ பண்ணணும். நம்ம வந்து அதோட ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக இருக்கணும். நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னாவே கண்டிப்பா நமக்கு பின்னாடி ஃபாலோவர்ஸ் வருவாங்க. மைட் பி அது டிலே ஆகலாம். ஆனா கண்டிப்பா உங்களுடைய முயற்சி எப்பவுமே வீண் போகாதுங்க. நீங்க ஸ்டார்ட்டிங் பாயிண்ட் ஒரு புள்ளி மட்டும் வைங்களேன், கோலம் போட நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ ஸ்டார்ட்டிங் பாயிண்டா இருக்கு. வந்தோம், இருந்தோம், செத்தோன்ட்டு இல்லாம வந்ததுக்கு ஏதாவது நாட்டுக்கும் வீட்டுக்கும் ஒரு நல்லது செஞ்சுட்டு போலாமே.